வேலூர் அருகே வயோதிகம் காரணமாக உயிரிழந்த இயற்கை மருத்துவரின் உடல் அவர் கட்டியிருந்த கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தை அடுத்த செஞ்சி கிராமத்தில் வசித்து வந்தவர் கோவிந்தசாமி. இவருக்கு ராணி அம்மாள் என்கின்ற மனைவியும் 4 மகன்கள் மற்றும் 1 மகளும் உள்ளனர். நிலச்சுவந்தராக இருந்த கோவிந்தசாமி வயது முதிர்ந்த தருவாயில் யோகா, உடற்பயிற்சி, சித்த மருத்துவம் ஆகிய துறைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இவர் மூலிகைகளை வைத்து பல்வேறு வியாதிகளுக்கு மருந்து தயாரித்து வழங்கி வந்தார். இதனால் அப்பகுதியில் பிரபலம் அடைந்து செஞ்சி சாமியார் என்று அழைக்கப்பட்டார். இந்நிலையில் கோவிந்தசாமி 17 ஆண்டுகளுக்கு முன்பு தன் உடலை அடக்கம் செய்வதற்காக தனக்கு சொந்தமான நிலத்தில் கோவிலை போன்ற அமைப்புடன் சமாதி ஒன்றை கட்டி வைத்தார். கோவிந்தசாமியின் மகன்கள் தன் தந்தை மீது அதிக பாசம் வைத்திருந்ததால் இதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. மேலும் தான் இறந்தவுடன் தான் கட்டி வைத்திருக்கும் கல்லறையில் தன் உடலை வைத்து வழக்கம் போல் மண்ணை போட்டு மூடாமல் கற்பூரம், திருநீர், வில்வ இலை ஆகிய பொருட்களை கொண்டு அடக்கம் செய்ய வேண்டும் என்று தனது பிள்ளைகளிடம் கோவிந்தசாமி கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் 98 வயதான கோவிந்தசாமி உடல்நலக் குறைவு காரணமாக 4 தினங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். அவரது விருப்பப்படி அவரது உடல் சிவ ஆச்சாரியர்கள் பூஜைகளுடன் சைவ முறைப்படி கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. கோவிந்தசாமியின் மறைவு அப்பகுதி மக்களிடையேயும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.